ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காபிரியேல் தூதன் தானியேலிடம் வந்து சொல்கிறதை பார்க்கிறோம். நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். Dear child of God, God calls you and me as a beloved one for God. Because we do things which are pleasing God, then we please God. Then God loves us more than anyone else in this world. That is how God called Daniel. When God called Jesus, when he took baptism, he is my beloved son, in whom I am well pleased. நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமான மகனாக மகளாக இருக்க வேண்டுமானால் அவருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னார். We need to do things which are pleasing to God. You don't worry about whether the people likes it or not, because people will like when they are happy. When they are out of mood, they will not like you. Whatever you try to please them, it is a mere waste of your time. So, better learn to please God in everything, whatever you do. உங்கள் வாழ்க்கையில எதை செய்யும் பொழுதும் அது தேவனுக்கு பிரியமானதா என்பதை நீங்கள் அறிந்து தெரிந்து செய்யுங்க. அப்பொழுது தேவன் கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதுதான் தானியேலிடம் தேவன் செய்தார். Because Daniel pleased God, God revealed everything which are going to happen in the last days. So, if you want to know the things which are going to happen in the future, you need to please God. Unless you please God, God cannot reveal the future things which are going to happen to you. If you don't please God, God cannot rely on you. And then He will not reveal things which are going to happen in the future to you. But when you please God, God believes in you. God relies on you. Then He will reveal the future happenings of the world to you. So better you please God and know the future of your family, the future of your children, the future of your society from the Lord. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமானவர்களிடம் மாத்திரமே எதிர்காலத்தில் நடக்க போகிறதான காரியங்களையும் கடைசி நாட்களில் நடக்க போகிறதான காரியங்களையும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். தரிசனத்தின் மூலமாக அதை வெளிப்படுத்துவார். அதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை பிரியப்படுத்துவோம், நாம் அநேக ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை பிரியப்படுத்தி உமக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலும், எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையிலும், இந்த தேசத்தின் வாழ்க்கையிலும் நடக்க போகிறதான ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஏதோ சாதாரண மனிதர்களைப் போல வாழ்ந்து மடிந்து போகிறதற்காக அல்ல, தேவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொண்டு அதன்படி நாங்கள் உலகத்தை ஆயத்தப்படுத்த, உலகத்தை எச்சரித்து வழிநடத்த கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தரும்.
எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.